காளான் பெப்பர் மசாலா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காளான் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இதை நீங்கள் வந்துட்டு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்தாலே போதும். ஸோ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஷ்ரூம் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் மஷ்ரூம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரை கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மஷ்ரூமை சேர்த்துடலாம். ஸோ மஷ்ரூம் வந்து வேகிற டைமில் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு மிளகும் சோம்பும் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஷ்ரூம்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் மசாலா ரெடி. இதை வந்து நம்ம புலாவ், சப்பாத்தி, ஈவன் தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.